ஒவ்வொரு கட்சியும் தன்னுடைய பிரச்சாரத்தை வந்து பயங்கரமா அனல் பறக்கும்படி எல்லா இடத்துலயும் எங்க பார்த்தாலும் பிரச்சாரமா தான் இருக்கு. இதுல நாம் தமிழர் கட்சியோட பிரச்சாரம் எந்த அளவுக்கு இருக்கு? தங்கச்சி என்ன கேட்டீங்கன்னா, அனல் பறக்கும் பிரச்சாரம் எல்லாமே கட்சிகள் எங்க பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல எனக்கு சிரிப்பு வந்துருச்சு, எனக்கு தப்பா எடுத்துக்காதீங்க. 234 தொகுதியிலும் தனிச்சு போட்டி போடுற நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் மக்களை சந்திச்சு வாக்கு சேகரிப்பு நடத்திக்கிட்டு இருக்கு. நாங்க 27 பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கேன். 27 துரைம தொகுதியில நாங்க என் தம்பி பௌசான் ஷெரீப் அவர்களுக்கு வாக்கு சேகரிச்சுக்கிட்டு அண்ணன் சீமான் படத்தை எடுத்துக்கிட்டு போய் நாங்க மக்கள்கிட்ட போய் வாக்கு எடுத்துட்டு இருக்கோம். இப்ப இத்தனை அவங்க எல்லாம் வரவே இல்லை, காணுமே எங்க? முதலமைச்சர் யாரு? ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர் தானே. இந்த 5 ஆண்டு ஆட்சியில இவர் ஆட்சி சரியா மக்களுக்கு கொடுத்திருந்தாருன்னா எதற்காக? நீதான் நல்லவராச்சே. ஐயா முத்துவேல் கருணாநிதி அவன் தானே இருக்கு. அவன் என்ன சொன்னா? சார் ஒரு முதல்வர் அந்த மாதிரி சொல்லாதீங்க. சொல்லக்கூடாது. என் கலாச்சாரம் எங்க போயிட்டு இருக்கு, என் மொழி எங்க போயிட்டு இருக்கு, என் பண்பாடு எங்க போயிட்டு இருக்கு, கோவம் வருதா இல்லையா? ஒன்னு அடிக்கணுமா இல்லையா? ஒன்னு விடவே மாட்டேன். போன விஷயம் பாருங்களேன், அப்போ ஒருத்தன் வந்தான், அவன் பார்க்க பயங்கரமா இருப்பான், அவன் பேசினா அருமையா புரியும். அப்படி பேசுற ஒரு பெரிய கலைஞன் அது மாதிரி கமலஹாசன். என்ன சொன்ன? இதை போட்டு உடைச்சா, நீ பாத்துருப்பீங்களே, லைட்டை போட்டு உடைச்சா, ரிமோட்டை போட்டு உடைச்சா, கருணாநிதி ஒழிப்போம்னா, திமுக ஒழிப்போம்னா. இப்ப என்ன பண்ணிட்டான்? இந்த பக்கம் ஒரு திமுக, இந்த பக்கம் ஸ்டாலின் திமுக, இந்த பக்கம் ஒளிவு திமுக, நடுப்பட்டு ஆச்சரியட்டு. யூத் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் திரு தம்பி முருகேசன் சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்பா. நல்லா இருக்கீங்களா? சிறப்பா இருக்கேன். அனல் பறக்கும் பிரச்சாரம், ஒவ்வொரு கட்சியும் தன்னுடைய பிரச்சாரத்தை வந்து பயங்கரமா அனல் பறக்கும்படி எல்லா இடத்துலயும் எங்க பார்த்தாலும் பிரச்சாரமா தான் இருக்கு. இதுல நாம் தமிழர் கட்சியோட பிரச்சாரம் எந்த அளவுக்கு இருக்கு? இல்ல எனக்கு சிரிப்பு வந்துருச்சு, எனக்கு தப்பா எடுத்துக்காதீங்க. தங்கச்சி என்ன கேட்டீங்கன்னா, அனல் பறக்கும் பிரச்சாரம் எல்லாமே கட்சிகள் எங்க பண்ணிட்டு இருக்கீங்க? திமுக ஒரு சைடு, அதிமுக தமிழ்நாட்டை இருங்க. தமிழ்நாட்டுல 234 தொகுதியிலும் தனிச்சு போட்டி போடுற நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் மக்களை சந்திச்சு வாக்கு சேகரிப்பு நடத்திக்கிட்டு இருக்கு. இப்ப ஒவ்வொரு பகுதியா பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பூரா பரவி இருக்கிற பிரச்சாரமே அண்ணன் சீமான் பிரச்சாரம் தான். தலைப்பு செய்தியை பாத்தீங்கன்னா ஒரு அண்ணன் சீமான் தான். நீங்க நல்லா கவனிக்கணும். இங்க இருந்து பேசுங்க, என்ன இங்க இருந்து பேசுங்க. எல்லாரும் பணத்தை எண்ணிட்டு இருக்கான். ஓட்டுக்கு நம்ம 5000 கொடுக்கலாமா, 3000 தரலாமா, 2000 போதுமா, இந்த தொகுதி எவ்வளவு, இல்லங்க மாட்டிக்கிடுவோமா, இல்ல பறக்க மாட்ட பிடிச்சிருமா, அவன் அந்த டென்ஷன் இருக்கான். இப்ப நீங்க என்ன தெரியும் கேட்டீங்க, இல்ல தமிழ்நாடு பூரா அனல் ஒண்ணும் கிடையாதுமா. நீங்க அந்த காணொலியை மட்டுமே பார்த்து நகர்ப்புறங்கள்ல இந்த ஆளுகின்ற அரசும் இல்ல ஆண்டு முடிச்ச அரசும் ரெண்டும் பண்ற அந்த காணொலியை மட்டும் பார்த்துக்க கூட தங்கச்சி. மக்கள்கிட்ட போங்க, மக்களா இருங்க. தமிழ்நாடு பூரா அனைத்து இடத்துலையும் பரவலா நீ நிறைஞ்சு நிக்கிறது நாம் தமிழ் கட்சியும் அண்ணன் செந்தமிழ் சீமானும் தான். ஏன்னா அது போல அவங்க எல்லாம் பண்ணல. இது என்னுடைய இதா இருக்கு. நான் பாக்குறேன், நான் அதுலயும் இருக்கேன். எனக்கு தெரியும், யாருமே வந்து மக்கள் அரசியல மக்கள்கிட்ட வாக்கு சேகரிக்க வரல. இப்ப 5 ஆண்டு ஆண்ட திமுக பாருங்க, ஏதோ இடத்துல பேசிக்கலாம் தவிர மக்கள்கிட்ட வரல. அதான் என்னோட ஏதோ இடத்துல எல்லாம் அவங்க பிரச்சாரம் பண்ணல சார். ஒவ்வொரு தொகுதியா போய் அந்த மக்களை மீட் பண்ணி பேசியிருந்தானே சார் இருக்காங்க. நீங்க அதை டிவி எல்லாம் பார்த்து சொல்றேன். இப்ப சென்னையில எக்ஸாக்டா சொன்னோம்னா, சென்னையில துறைமுக சட்டமன்ற தொகுதி என்னோட தொகுதி. நாங்க 27 பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கேன். 27 துரைம தொகுதியில நாங்க என் தம்பி பௌசான் ஷெரீப் அவர்களுக்கு வாக்கு சேகரிச்சுக்கிட்டு அண்ணன் சீமான் படத்தை எடுத்துக்கிட்டு போய் நாங்க மக்கள்கிட்ட போய் வாக்கு எடுத்துட்டு இருக்கோம். இப்ப இத்தனை அவங்க எல்லாம் வரவே இல்லை, காணுமே எங்க? ஏதோ ஒரு காணொலி காட்டுங்க. தேர்தலுக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறது இப்ப வாக்கு சேகரிப்பு. ஆனா சராசரியா 15 வருஷமா இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் காலத்துல நிக்கிறது ஒரே கட்சி நாம் தமிழ் கட்சி. அதுலயும் இந்த மண்ணுக்கு மட்டும் தங்கச்சி, இந்த உலகத்திலேயே எங்கெல்லாம் ஒரு அபாய குரல் ஒலிக்குதோ அங்க ஓங்கி ஒரு குரல் ஒலிக்கும். அதான் அண்ணன் சீமானுடைய குரல். அதை புரிஞ்சுக்கோங்க. நாங்க இன்னைக்கு காலத்துல ஒருத்தன் சொன்னானே, காலத்துல இல்ல எனக்கும் அவருக்கும் தான் போட்டி. என்ன சொல்ல வரான்னு தெரியல எனக்கு. அப்ப 2000க்கும் 2000க்கும் போட்டியா அப்படிதான் பார்க்க வேண்டியிருக்கு. அவன் சொல்றான், அவன் காலத்துல இல்ல, அது வேற. நம்ம அதுக்கு அவனுக்கு அப்புறம் வரும் தங்கச்சி. இப்ப நாம என்ன சொல்றோம்னா, எங்களுக்கு இது என் நாடு, பாரத நாடு, தமிழர் நாடு. தமிழ்நாட்டுல எங்கள் ஆட்சி அதிகாரப்பூர்வமா 2020 எங்க வேலை சரியா போய்கிட்டு இருக்கு. மற்ற பிரச்சாரம் பண்ணல, அது எங்களுக்கு தேவையற்றது. நாங்கள் இந்த மக்களோட தான் கூட்டணி. நீங்க பார்த்துருப்பீங்க,
இப்போ ஒவ்வொரு கட்சியும் சராசரியா பாத்தீங்கன்னாக்க இன்னைக்கு இப்ப இப்படி சொல்லுவோமே, ஐயா முத்துவேல் கருணாநிதி அவன் தானே விக்கு, அவன் என்ன சொன்னா சார் ஒரு முதல்வர் அந்த மாதிரி சொல்லாதீங்க சார். இருக்கட்டும். அவனா அப்படிலாம் சொல்லக்கூடாது. இருக்கட்டுங்க. ஏன்னா அவர் முதல்வர் இல்லையா? சரி, நான் உங்க பேரை சொல்றேன். எனக்கான முதலமைச்சரா இருந்தா நான் அப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்த வேண்டிய தேவையில்லை. அவர் எனக்கான முதலமைச்சரா இல்ல. ஆகவே தான் இப்படிப்பட்ட வார்த்தைகளை, இது ஒன்றும் தப்பான ஒன்றும் வார்த்தை இல்லையே. அவர் விக்க ஐயா பயன்படுத்துறாங்க, நான் விக்குன்னு சொல்றேன். இருங்க, என்ன பேச விடுங்க. அவர் விக்க பயன்படுத்தலன்னா நான் சொல்ல போறது கிடையாது. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இந்த 5 ஆண்டு ஆட்சி முடிச்சது யாரு? முதலமைச்சர் யாரு? ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர் தானே. இப்ப இருங்க, இந்த 5 ஆண்டு ஆட்சியில இவர் ஆட்சி சரியா மக்களுக்கு கொடுத்திருந்தாருன்னா, எதற்காக நீதான் நல்லவராச்சே, நீதான் வாரி வந்து வரலாச்சே, நீ சொன்னதையும் சொல்லு செய்வ, சொல்லாதையும் அப்படி பிரிச்சு மேய்விய, அப்படி நல்லவனாச்சு நீனு. உனக்கு எதுக்கு 26 கூட்டணி? ஏன் கூட்டணி? உனக்கு நம்பிக்கை இல்லை. அப்ப நீ செஞ்ச ஆட்சி மேல உனக்கு நம்பிக்கை இல்லை, அதனால தான் பயம். இந்த முறையும் சாரி, இப்படி கூட சொல்லுவோமே, சராசரியா இந்த மண்ணை 60 வருஷமா ஆண்டது யாரு? திராவிட கட்சிகள். அப்ப எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்களா மக்களுக்கு? எங்க தேவையை கூட கொடுத்துட்டீங்களா? நல்லா வாழ்றோமா? வேலைவாய்ப்பு கிடைச்சிருச்சு, எல்லாருக்கும் சம சரி வாய்ப்பு ஒதுக்கீடு கிடைச்சிருச்சு, மருத்துவம் கிடைச்சிருச்சு, தூய தண்ணி நீங்க ஃப்ரீயா கொடுத்துட்டீங்க, நல்லா குடிச்சிட்டு இருக்கோம். எங்களுக்கு பணத்துக்கு தேவையே இல்லை. என்ன, மக்கள் மகிழ்ச்சியா வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதானே கொடுத்தீங்க? அப்படியே கொடுத்தீங்க? மனசாட்சியோட சொல்லுங்க. தினந்தோறும் கொலை செய்தித்தாளை பரட்டுங்க, பேப்பர் பரட்டுங்க. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க ஆட்சி பண்ணவங்க எப்படி இருந்தாங்க? இருபுறம் திராவிட கட்சியை அப்புறப்படுத்த கட்சி நாம் தமிழர் கட்சி. இது பேயோட ஆட்சி, அது பிசாசோட ஆட்சி. நல்லா புரிஞ்சுக்கணும். இவன் பேய், அவன் பிசாசு. புரியுதா உங்களுக்கு? 2 பேருமே கொரோனா வைரஸ். இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் ஆபத்தான ஒரு சக்திகள் தான் இந்த 2 பேரும். அல்ல குறுக்க ஒருத்தன். அது யாரு? எது புதுசா வந்தவரா? அவர் புதுசா வந்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னாக்க, நான் உச்சத்தை இருந்து வந்துட்டேன், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன், கோடி கோடிய சம்பளம் வாங்கிட்டு விட்டுட்டு இந்த மக்களுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி வந்தவன் என் தம்பி விஜய். உங்களுக்கு தெரியும், ஆளு பார்த்துருப்பீங்க. என்ன, அவரை பார்க்காதவங்க? ஆமா ஆமா, நான் கூட பார்த்திருக்கேன். இப்ப கூட அவன் படம் வந்திருக்கு, அது சொல்லல. அப்ப நான் கூட யோசிச்சு, ஆமா இவ்வளவு உச்சமா இந்த மக்களுக்கு சேவை வந்திருக்கான் போல. பார்த்தா என்ன விட்டு வந்திருக்கான்? பொண்டாட்டி விட்டு வந்திருக்கான், புள்ளை விட்டு வந்திருக்கான், அப்பா அம்மா விட்டு வந்திருக்கான். அவன் சொல்றான், ஒரு மண்ணை ஆள, ஒரு குடும்பத்தை ஒரு தலைவன் ஆளும் போதுதான் இந்த மண்ணை அவனுக்கு ஆள தகுதி வரணும். ஒரு குடும்பத்தை ஆள தகுதி இல்லை. நான் இவனை திட்டி அரசியல் பண்ண வந்த பிள்ளையில நான் சீமான் தம்பி. எனக்கு இவன் ஒரு பொருட்டே இல்லை. ஆனால் ஆபத்தானவன். இந்த மக்கள் இது உணர்த்தணும். இந்த மக்கள் ஏன் இது பேசுறோம்? ஒரு ஊடகம் தங்கச்சி கேள்வி வைக்கிறீங்க. என்ன, அவன் எப்படி ஆபத்தானவன்? ஒரு கரூர் சம்பவம், அது உலகமே தெரியும். கரடியே காரி மூஞ்சிச்சு அவன் மேல. ஏன்டா ஓடணும்னு சொல்லிட்டு எல்லாமே காரிகள் துப்பி விட்டான். அதுக்கப்புறம் 72 நாள் அவன் வெளியே வரவே இல்லை. அதுக்கப்புறம் தான் வந்தான். அதுக்கப்புறம் எவன் சொன்னானோ என்ன சொன்னானோ, அதுக்கப்புறம் இங்க போறான், அங்க 5 பேர் சாவுறான், இங்க போறான், அங்க செல்லுமிடமெல்லாம் இந்த இந்த என்ன சொல்லுவான், பிறநாயகன் பேர் ஆயிட்டான். எங்க பணம் தான். அப்படி ஒரு தலைவன் எங்களை தாண்டி ஒரு தத்துவத்தை வைப்பா. சீமானா கொள்கை, தத்துவம், சித்தாந்தம். நாங்கள் எல்லாமே சீமா கொண்டிருக்கிற தங்கச்சி. அவர் வைக்கிற சித்தாந்தத்தை மன்னிக்கிறோம். நாளைக்கு சீமன் இல்லாம போயிடலாம், அவர் தத்துவம் நிற்கும். ஏன்னா இந்த நாம் தமிழர் கட்சி தூக்கி பிடிக்கும், கொள்கை பிடிக்கும், கோட்பாடு பிடிக்கும். அப்படி இருக்கா நீ? அப்படிப்பட்ட ஒருவன் இந்த மண்ணை ஆளுன்னு சொல்லி வந்து நிக்கிற, எல்லா பலம் கூத்துற விஷயம் எல்லாம் ஊதுறான். எங்க ஆபத்துன்னா, நீ வா, உனக்கு மக்கள் வாக்களிக்கிட்டோம், நீ வெட்டுப்பட்டு நல்லா அதிகாரத்துக்கு வா. அதை நான் தடுக்கல, பொறாமப்படல. எங்க கோபம் வருது? ஒரு தங்கச்சி பதிவு பண்ணாலே, நாங்க நினைச்சா அண்ணனாகவும் இருப்போம், நாங்க நினைச்சா தம்பியாகவும் வச்சுப்போம், நினைச்சா புசுனா கூட வச்சுக்கோம்னா, என் கலாச்சாரம் எங்க போயிட்டு இருக்கு, என் மொழி எங்க போயிட்டு இருக்கு, என் பண்பாடு எங்க போயிட்டு இருக்கு? கோபம் வருதா இல்லையா? உன்னை அடிக்கணுமா இல்லையா? உன்னை வீட்டுல வாங்க. அதை புரிஞ்சுக்கணும். ஆகதான் சொல்றான், நீ ஆபத்தானவன், ஒண்ணு விட முடியாது, ஒண்ணு விடவே மாட்டேன். நான் விழுந்தாலும் பரவாயில்லமா,
நான் தோத்தல் பரவாயில்ல, உன்னை விட மாட்டேன். உன்னை இந்த திராவிட கட்சி நான் அப்புறம் அடிப்பேன். 26 வெளியா 30 அடிப்பான. சரி சரி, நீங்க மாற்று கட்சியா தான் நீங்க வரேன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கீங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்ய போறேன் அப்படின்ற மாதிரி தான் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. இப்ப விஜய் பத்தி இவ்வளவு கோவமா பேசுறீங்க, ஒரு நடிகர்ன்றதுக்காக அவர்கிட்ட கோவமா பேசுறீங்க. இப்போ உங்க கட்சி தலைவரும் வந்துட்டு ஒரு நடிகரா தானே வந்தாரு. இந்த ஃபீல்ட்ல இருந்து எப்படி அவர் யார் சீமானா யாருன்னு எங்களுக்கு முதல்ல தெரியாது. ஒரு இயக்குனராக ஒரு நடிகராக தான் ஒருத்தர். இப்ப வரைக்கும் அவர் வந்து சினிமா நடிச்சுட்டு தானே இருக்காரு. நடிகருக்கு அகைன்ஸ்டா இருக்க சீமானே இப்ப சினிமால நடிச்சுட்டு தானே இருக்காரு. நாட்டுக்கான தலைவரா தான் நான் உங்களை உங்களுக்கு திரும்பவும் தெளிவா சொல்ல வேண்டியிருக்கு. இதெல்லாம் தங்கச்சி கட் பண்ணா கொஞ்சம் போடுங்க, மக்கள் பார்க்கட்டும். ஏன்னா எல்லா மக்களும் நினைக்கிறான் விஜய் சினிமாவில் வந்தோடனே சீமான் திட்டுறாங்க, சீமான் கட்சியாரை திட்டுறாங்க. ஆனா இவங்க பாரப்ப இவர் மட்டும் சினிமா நடிக்கலையா? இந்த இப்ப எல்லைக்கு போயிட்டு இருக்க அங்க கூட அரசியல் அந்த படத்துலயும் அரசியல் பிரச்சாரம் தான் பண்றாரு. ஆமாம், இந்த மக்களுடைய பிரச்சனையை ஒரு வெள்ளித்திரையில வெளிப்படுறது தவறு இல்லை. நாங்க இப்பவும் சொல்றோம், சினிமாலேருந்து வந்தேன்னு கோபம் இல்லை, இந்த மண்ணுக்கு ஒரு நல்ல தலைமை இல்லைங்கிறதான் தேவை. இருபுறம் திராவிட கட்சிகள் தமிழகத்தை அழித்தது, நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். எங்களுக்கான அதிகாரத்தை, அதிகார பகிர்வை எங்களுக்கு கொடுக்கல. இன்னைக்கு நாங்க பிச்சை எடுத்துட்டு தான் இருக்கோம். நாங்க இதுதான் எங்க நிலைமை. அப்ப இதை மாற்ற வேண்டுமானாலும் இந்த இருபுறம் திராவிட கட்சிகளை, திராவிடத்தை ஒழித்து விட்டு தமிழ் தேசியத்தை அடையணும். தமிழ் தேசியம் வென்றா மட்டும்தான் தமிழை ஆள முடியும். இது எங்களுடைய கோட்பாடா நாங்க வச்சிருக்கோம். இப்ப விஜய் நம்ம இப்படி சொன்னீங்க, உங்க அண்ணன் சினிமா நடிச்சுட்டு வந்தாரு அப்படின்னா. சினிமா நடித்தார், அவர் வந்தது தங்கச்சி படம் எடுக்க ஒரு இயக்குனரா வந்தாங்க. இப்ப எங்க எடுத்துட்டு வர படம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த படம் எடுக்க வச்சது யாரு? நீங்க சரியா போயிருந்தா இவர் படம் எடுக்க வேண்டிய தேவையில்லை. நாங்களே கலைஞ்சு போயிருப்போம். நீ எங்க விட்ட? தொடர்ச்சியா மக்களுக்கு அடர்த்தியா வறுமை கொடுத்த, ஆபத்தை கொடுத்த, ஹைட்ரோ கார்பன், நீட்ரோனா, சாகரமா திட்டம், இந்த மண்ணுக்கு எதிராக எத்தனை துன்ப அடர்த்தி கொடுத்தது யாரு? இங்கதான். ஒரே சிம்பிளா சொல்றேனே, காவேரியில தண்ணி வந்தது, வராது யார் காரணம்? கருணையா இல்லையா? கருணையா இல்லையா? மறுக்க முடியுமா? இன்னைக்கு காவேரியில் என்ன போனோம்? தண்ணி போனோம், என்ன போகுது? லாரி போகுது, யாரு பொறுப்பு? கேட்கணும் வேணாமா? அதை கேட்க வந்த மட்டும் தான் அண்ணன் சீமான். உங்களுக்கு புரியுதா? ஆமாம், சீமான் வந்தார். அதுக்கப்புறம் என்ன பண்ணார்? 2009 உச்சகட்ட போர்ல மொத்தம் சத்தம். இந்த சக்கர நாற்காலி சதிகாரன் கருணாநிதிக்கு உள்ள வச்சாங்க. என்ன உள்ள வச்சான், வருஷக்கணக்காக வச்சான். அந்த தலைவன் நீங்க சொன்ன சினிமா சீமான் சிறையிலிருந்து வராம சிறையிலிருந்து வந்திருக்கார். உங்களுக்கு புரியுதா? அந்த 3 ஆண்டு சிறை, தேசிய பாதுகாப்பு வழக்கு, தேசிய பாதுகாப்பு சட்டம், தேசிய பாதுகாப்பு என்ன பாதுகாப்பு சட்டம். அப்படி என்ன பண்ண? சீமானை சிறையில் வச்சு செதுக்கி விட்ட. அவர் என்ன பண்ணிட்டாரு? வச்சு செய்யறாரு. தங்கச்சி எங்களுக்கு ஒரே ஒரு சாபக்கேடு தான், ஒரே ஒரு சாபக்கேடு தான்ப்பா எங்களுக்கு. இப்ப போன விஷயம் பாருங்களேன். அப்போ ஒருத்தன் வந்தான், அவன் பார்க்க பயங்கரமா இருப்பான், அவன் பேசினா அருமையா புரியும். அப்படி பேசுற ஒரு பெரிய கலைஞன், அது மாதிரி கமலஹாசன் பிக்காளிப்பை. அவன் வந்தான், ஏன் ஓட்ட பாதி முடிச்சு விட்டான். இல்லைன்னா அப்பயே நாங்க மேல போயிருப்போம். இப்ப நீங்க சொல்றீங்களா அவர் உங்களுக்கு போட்டியா இருந்தாரு சொல்றீங்க. என்ன சொன்னா? இதை போட்டு உடைச்சா, நீ பாத்துருப்பீங்களே, லைட்டை போட்டு உடைச்சா, ரிமோட்டை போட்டு உடைச்சா, கருணாநிதி ஒழிப்போம்னா, திமுக ஒழிப்போம்னா. இப்ப என்ன பண்ணிட்டான்? இந்த பக்கம் ஒரு திமுக, இந்த பக்கம் ஸ்டாலின் திமுக, இந்த பக்கம் உதவி திமுக, நடுப்ப டார்ச் லைட். நான் என்ன சொல்றது? அப்ப விட்டு வென்றிருப்பேனே, 27 விட்டு வென்றிருப்பேன், தடுத்துட்டான். அப்ப ஒரு நடிகன் எங்களை தடுத்தான். அப்ப இப்ப 2026 அப்ப நீங்க விஜய் பார்த்து பயப்படுறீங்களா? ஆமா ஆமா. எப்படி பயப்படுறோம்? என் கலாச்சாரத்தை அழிச்சிருவானோ, என் பண்பாட்டை அழிச்சிருவானோ, இந்த மண்ணை நாசமாக்கிடுவானோ சொல்றாரு. அண்ணா பாப்பங்களாலே, தம்பியா பாப்பங்களாலே, புருஷனா இருப்பங்களாலே. அப்ப என்ன ஆகுது? பயப்படுறேன். அவன் வந்தானே என் மண்ணு மேலா போயிடும், என் மண்ணு போயிடும். ஏற்கனவே மலையை விட்டு வெட்டி தின்ட்டான், காட்டை வச்சு தின்ட்டான், மணலி தின்ட்டான், திராவிட ஏற்படும் கட்சி தின்ட்டான். இந்த நாயை கேட்ட அவனை சொல்லுவான், அந்த நாயை கேட்ட இவனை சொல்லுவான். அப்ப என்ன பண்ணும்? 2 பேரும் அடிக்கணும். முதல்ல அடிக்கணும், இவன் அடிக்கணும். உன் குடும்பத்தையே ஒழுங்கா வச்சுக்க முடியாத ஒரு பிக்காளி நாய் நீ வந்து நாடல போற.
எங்களை விட சரியான தத்துவம் இருந்தா ஆண்டு போட நான் வரேன் உங்கச்சிக்கு. சரி சார், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப வந்துட்டு எலெக்ஷனுக்கான பிரச்சாரம் நடந்துட்டு இருக்கு, நம்ம எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். இந்த டைம்ல அவர் படத்துல நடிக்கிறதுக்கான காரணம் என்ன? ஏன் அவர் மறுபடியும் பழையபடி திரைத்துறைக்கு போறதுக்கான காரணம் என்ன? சீமானையா இல்ல, இந்த படம் சராசரியா நடிச்சு எழுத்து நான் தான் கூட்டு போயிருக்கேன். நான் கூட தான் அண்ணன் கூட இருந்தேன். இந்த படம் எல்லைக்குன்னு பேர்லாம் வைக்கல. என்ன ஏதோ ஒரு படம் அண்ணன் தாடி வச்சுட்டு போவாங்க, சொல்லி போவாங்க. 7 வருஷம் எடுத்த படம், 7 ஆண்டுக்கு முன்னே எடுத்த படம். அந்த படம் அது இப்பதான் ரிலீஸ் ஆயிருக்கு. நடிப்பது இப்ப எங்களுக்கு நான் சொல்றேன், மொத்த கட்சி ஒத்த கட்சி எதிரி. இவனுக்கு 26 கூட்டணி, அவனுக்கு 17 கூட்டணி, எல்லாம் வெற்றிப்பேடு, ஒண்ணுமே இல்ல, வாக்கு வங்கி இல்ல, எல்லாத்துக்கும் கோடிகள் பல, சீட்டுகள் பல, பெரிய பெரிய பொறுப்புகள் பல அள்ளி கொடுப்பான். நம்ம தம்பி ஒன்னு கட் பண்ணிட்டாங்களாப்பா, சீட்டு இல்லையா, என்ன பண்ண? ஒண்ணு இல்லைங்க, கஞ்சா திருடினாங்க, உனக்கு சீட்டு வா. நீயா படிக்கிற எங்க இந்த பிஜேபியா? நீ என்ன பண்ண? ஒண்ணு இல்லைங்க, ஒரு கற்பழிப்பு புகார் 2 இருக்கு, அதுக்காக நான் சீட்டு தரம்பா. இந்த மாதிரி பொறுக்கி பொறுக்கி விஜய் கொடுத்தா மாதிரி சீட்டை எல்லா பையும் திட்டப்ப, எல்லா பையும் அயோக்கியப்ப, எல்லாம் பாதிக்கு மேற்பட்டவன் பூரா எல்லாம் வழக்கு. இப்படிப்பட்ட ஒரு கட்சி, அதை தான் இந்த மாதிரி ஆபத்தான கூட்டத்தை பார்த்தா பயம் வருது எங்களுக்கு. அப்ப அதிகாரம் சுட்டு கொண்டுருவான். இப்ப ஒண்ணுமே இல்லைங்க, ஒரு சின்ன செய்தி சொல்றேன் உங்களுக்கு. ஒரு தம்பி மணிகண்டன் கல்ல இருக்கிறான்பா, அவன் இறக்கல, வீட்டுல இருக்கான். அவன் மேல சொல்றான் இவரு கல்ல இறக்கிட்டாரு அப்படின்னு. ஒரு பெரிய ரவுடி போலீஸ் என் கையெல்லாம் மாட்டணும்னு வச்சுக்க, அவனை வரமுடா. இந்த அதிகாரம் தான் சொல்றேன், அதிகாரம் மிக வலிமையானது, அதை அடைந்து விட்டால் அனைத்து எளிமையாகிறார் நம்ம ஐயா புரட்சியாளர். என்ன இன்னைக்கு ஒரு பொது நாள், அந்த அதிகாரத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். இந்த அதிகாரம் அண்ணன் சீமான் இருந்தா இந்த ரவுடி எஸ்கி ராஜா சுடுவானா? ஒரு வயசு பிள்ளை அப்படி கேட்டிருக்கேன், ஒரு வயசு பிள்ளை அப்படி பேசியிருக்கேன். தங்கச்சி அப்படியே கொதிக்குது. என்ன அப்ப இது என்னது? இது திராவிட மாடல் அரசு அப்படித்தான் இருக்கும். நான் ஒரு சத்தியம் சொல்றேன் உங்களுக்கு, இதை கொஞ்சம் நல்லா போடுங்க. 4 பொம்பளை பிள்ளைங்க அப்பா, என் பிள்ளைங்களாம் ஸ்கூல்ல படிக்கிறாங்க, கல்லூரியில் படிக்கிறா, பெரிய படிக்கிறா. ஒவ்வொரு நாளும் நான் கட்சியில் பயணிக்கிறேன், பயந்துக்கிட்டு கிடக்குறேன், தூக்கம் வரல. என் பிள்ளைகள்லாம் கல்லூரிக்கு போனவன் 10 வருவாரோ எவனோ கெடுத்தவனோ பயமா இருக்கு. தங்கச்சி இந்த ஆட்சியில எவ்வளவு அவள ஆட்சி இது, எவ்வளவு ஆபத்தான ஆட்சி இது, சொல்லுங்க பாப்போம். இருக்கா இல்லையா? பெண்ணை பத்த அத்தனை அப்பனும் கத்துறான் இன்னைக்கு. ஏன்? கஞ்சா போத, மது போத, சாராய போத, நாடாவா இருக்கு. திரும்ப வெக்கமெல்லாம் வரானே, ஓட்டு போடுங்க. சரி, நான் உங்க தரப்புலயே வரேன். நீங்க வந்து வாரிசு அரசியல் வேண்டாம், திராவிட கட்சிகள் வேண்டாம் தான் மாற்று அரசியல் கொண்டு வந்திருக்கீங்க. வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது மாற்று வேட்பாளரா ஏன் சீமானையா அவருடைய மனைவியை நிறுத்தணும்? ஒரு வாரிசு மாதிரி அவ்வளவு பெரிய ஒரு கேள்வியில கிடையாது அது. இல்ல, நாங்க இந்த கேள்வி, நீங்க இவ்வளவு 1008 குற்றம் நீங்க சொல்றீங்க இல்லையா திராவிட கட்சி மேல, அப்ப இதுவும் நாங்க எடுத்து வைக்க தானே செய்வோம். அப்ப நீங்க மட்டும் வாரிசு இல்ல, நான் என்ன கேக்குறேன்னா, உங்க கட்சியில அப்ப வேற யாருமே வேட்பாளர்கள் இல்லையா? சீமான் ஐயாக்கு மாற்று வேட்பாளர் யாருமே இல்லையா உங்க கட்சியில? நம்பிக்கைக்குரிய ஆட்கள் யாரும் இல்லையா? ஏன் ஒரு மனைவியை வந்து நிறுத்துறாருன்னு கேக்குறோம். இத நீங்க ஒரே வார்த்தை கேட்டலாம் அண்ணனை பார்த்து. எப்ப ராஜசாசி நீங்க உங்க அண்ணன் வச்சுக்க கேட்டா முடிஞ்சு வச்சு அவ்வளவுதான். இது ரொம்ப நீங்க அழுத்தமா அப்படியே என்னமோ சில விஷயங்கள் வந்து புரியணும். உங்க கட்சியில வந்து உங்களை மாதிரி ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. நான் தெளிவா சொல்றேன். நமக்கு நம்ம கேட்டாலும் அன்னையில சொல்ல போறது கிடையாது. நம்ம பேசணும், இந்த மக்களுக்கு பேசணும். அப்ப நாம கொடுக்கதான் இளைய பிள்ளைகள் படிச்ச பண்பாளர்கள்ல. இப்ப என் தங்கச்சி எனக்கு 60 வயசு, எனக்கு இப்ப நான் வெற்றி பெற்று என்ன பண்ண போறேன்? எனக்கு நான் குறைவா படிச்சாலு, எனக்கு கல்வி இன்னைக்கு பாருங்க, அண்ணன் வேட்பாளர் பொருளா பாருங்க, எல்லாம் இந்த பொருளாதாரம் படிச்சவன், நிறைய அதிகபட்சம் கல்விக்கு முதலிடம் கொடுத்தவங்க. அது போல எல்லா சமூகமும் எல்லா சாதியும். நீ கேட்ட கேள்வி நான் சொல்லிட்டு இருக்க கேள்வி என்னால புரியுது எனக்கு. நான் சொல்லி முடிச்சு அந்த உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். அப்ப 117 பெண்கள் 117 ஆண்கள் நான் பிரிச்சிருக்காங்க. அதுலயும் ஒரு திருநங்கை. இதுதான் மாற்று. நீ கேட்டீங்களா என்ன மாற்றுன்னு? இதான் மாற்று. இங்க இருக்கின்ற 60 ஆண்டு ஆட்சி, இந்த திராவிட மாடல் ஆட்சியில எந்த ஒரு அரசியல் கட்சியுமே செய்யாத மிகப்பெரிய ஒரு சாதனை தான் சமபாதி. அதெல்லாம் நாங்க ஒத்துக்குறோம் சார். ஓகே, நீங்க கேட்டதுன்னா அவங்க வந்து இயல்பிலே ஒரு அரசியல் பின்பற்ற வந்திருக்காங்க. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு இப்ப நாம் தமிழ் கட்சின்னு சொன்னாக்க ஒரு ஃபார்மை கொடுத்தாக்க சைன் பண்ணிட்டு போக மாட்டாங்க. எங்க தவறு இருக்கு அதை
அதை காலி பண்ண நினைப்பாங்க. எங்களுக்கு என்ன பாருங்களேன், அப்படியே பூனை கழிச்சு பார்ப்பேன், எப்படியாவது ரிசெக்ட் பண்ணி விட்டுறணும்டா. ஏன் அங்க இருக்கிற அதிகாரி பூரா ஆளு நாம வெள்ளம் விடுறதில்ல, வாக்கு சேகரிக்க விடுறதில்ல. அப்ப இதுக்கு அவங்களும் கட்சியில் ஒரு பொறுப்பு இருக்கிறாங்க. வழக்கறிஞர் பாசையில அவங்களும் ஒரு மாநில இருக்கிறாங்க. அவர் மனைவி என்பது குடும்பம். அந்தாண்ட இந்த கட்சி ஒரு குடும்பம், எல்லாமே அவர் தம்பிகை தான், அவர் எங்களுக்கு அண்ணன். அதன் வாயிலாக ஒரு வழக்கறிஞர், அப்ப ஒரு வழக்கறிஞர் இன்னொரு வச்சோம்னா அதுல பிழை இல்லாம இருக்கும். இப்ப நீங்க பாருங்க, எந்த ஒரு அந்த படிவம் பண்ணா கூட அந்த வழக்கறிஞர்கிட்ட போயிட்டு தாங்க வரும், இருக்குதானே? அப்ப இவங்களே வழக்கறிஞர், அதன் போயிட்டு தான் வந்து போட்டு தவிர என்ன மற்றபடி இல்லை வாரிசு தான் இவருக்கு அவர் தான் முதலமைச்சர், அவர் 5 வருஷம் ஆளுவார், அப்புறம் அடுத்து அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் சராசரி சொல்றேனே, இது சராசரி அரசியல் அல்ல, இது அரசியல் மாற்று புரட்சி. நீங்க அப்படிதான் புரிஞ்சுக்கணும். இல்ல மனைவியை போட்டது என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்ன பிரச்சனை உங்களுக்கு? வானான்றீங்க, அப்ப நீங்க எதுக்கு வாரிசு இறக்குறீங்க? அது வாரிசு இல்ல தங்கச்சி, அவங்க ஒரு வழக்கறிஞர் பாசறையில இங்க பாருங்க, சிதம்பரம் பையனுக்கு கார் சிதம்பரத்துக்கு கொடுத்தாது அது வாரிசு. இப்ப கருணாநிதியா, அப்புறம் ஸ்டாலினா, அப்புறம் உதயநிதியா, அப்புறம் துன்பநிதியா, அப்புறம் இன்பநிதி துன்பநிதி கால்பட்ட துணி ஏதோ கருமா இருக்கானு, அது வாரிசு. இது அப்படி இல்லை. நாங்க அதிகாரத்தை தொடாத பிள்ளைங்க, அதிகாரத்துக்கு போகாத பிள்ளைங்க. இந்த மக்களோட இப்ப ஒண்ணு தெளிவா சொல்றேனே, மக்கள் நம்பியே நிக்கிறோம். 1.1 வாங்கின ஒரு கட்சி கிராஃப் எங்க இருக்கு இன்னைக்கு 8.22. இதுக்கு நான் அரிசி கொடுக்க மாட்டேன், பருப்பு கொடுக்க மாட்டேன், அண்டா கொடுக்க மாட்டேன், குண்டா கொடுக்க மாட்டேன், சாராயம் கொடுக்க மாட்டேன், கோழி பிரியாணி கொடுக்க மாட்டேன், ஒரு கொடுக்க மாட்டேன். ஆனா என் மக்கள் என்னை எங்க வச்சிருக்கான். அப்ப இந்த வெற்றி உங்களுடைய தேர்தல் நாங்க பாத்துட்டு தான் இருந்தோம். 490 தேர்தல் அறிக்கைகள் நீங்க கொடுத்திருக்கீங்க. அதுல சில விஷயங்கள் வந்து சாத்தியக்கூறு இல்லாத விஷயங்களா இருக்கேன்னு பலதரப்பட்ட மக்கள் வந்து பேசிட்டு இருக்காங்க. சொல்லுங்க. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மொழியில வந்து மருத்துவம் படிக்கலாம், தமிழ் மொழியில வந்து வழக்கறிஞரா ஆகலான்றாங்களே, இப்ப இருக்க காலகட்டத்துக்கு இது சாத்தியமாகுமா? தங்கச்சி, உங்களுக்கு நீங்க கேள்விக்கு இப்படி பதில் சொல்றேன். எது ஒன்றுமே சாத்தியத்திலிருந்து பிறப்பதில்லை. இங்க செல்போன் ஒருத்த கண்டுபிடிச்சது, உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு ஃப்ளைட் டெக்னாலஜி வேற லெவல்ல போயிட்டு நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப எங்க வருது? சாதித்து வரதில்ல, தேவைகள் வருது. எது தேவைங்க? இன்னைக்கு ஃபுல்லா சிலிண்டர் கிடையாதுங்க. எங்க அண்ணா படிச்சு சொல்றாரு, டேய் தற்சார்பு பொருளாதாரத்துக்கு வா, அவனை போய் பார்க்காத, நீ மோடியே தூத்து பார்க்காத, சிலிண்டர் கிடைக்காம சாகாத, வர்றா ஆடு மாடு மேய்டா, மாட்டு சாணம்டா, கேஸ் இந்த வச்சுட்டான் கும்பத்த ஒரு தம்பி. இப்ப உங்களுக்கு புரியுதா? எல்லாமே தேவையிலிருந்து தான் வருது, சாதிலிருந்து வர்றது ஒண்ணுமே கிடையாது. இல்லாததே நம்ம சொல்லலை. உங்களுக்கு இந்த இத்தனை ஆண்டுகளா ஆண்ட அரசுக்கு இது தெரியாது. எங்க பொருளாதாரம் வேற, நீங்க புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் எங்க பொருளாதாரம் தற்சார்பு பொருளாதாரம், இயற்கை வேளாண் அரசு, அது சார்ந்த அந்த ஆலைகள், அங்க வேலை வாய்ப்பு. படிச்சவனுக்கும் வேலை, படிக்காதவனுக்கும் வேலை. இப்ப இந்த சாராய பொருளாதாரம் என்ன எவ்வளவு? 50 லட்சம். பால் பொருளாதாரம் 3 லட்சம் கோடி. நீ எங்க போயிட்டு இருக்க? சாராயம். இதை குடிச்சு செத்துக்கிட்டு இருக்கான். பார்க்க சாவானா? இவன் வரமாட்டான். ஆகவே என்ன சொல்றேன்னா, எல்லாமே தேவையிலிருந்து தான் உருவாக்குது. நமக்கு தேவையா உருவாக்கி கொள்ளணும். அது பார்க்கும்போது உங்களுக்கு புரியாது. என்ன அதான் சொல்றேன், இப்ப நாங்க சொல்லும்போது உங்களுக்கு தெரியாது, அந்த கஷ்டம் வரும்போது உங்களுக்கு தெரியும். ஆகவே தான் சொல்றோம், இந்த தற்சார்பு பொருளாதாரத்தை ஏத்துக்கிட்டா நமக்கு பிரச்சனையே இல்லை. என்ன அப்ப இவன் என்ன சொல்றான்? சாராய பொருளாதாரம், அப்ப குடிக்கணும், அப்ப சாகணும். உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு அப்ப இந்த முதலமைச்சர் நான் பேசும்போது உங்களுக்கு அவ்வளவு கோபம் தங்கச்சி. இந்த 5 ஆண்டு காலத்துல சாராயம் வித்து சாவடிச்சு தவிர என்ன பண்றீங்க? கள்ளச்சாராயம் முடிச்சு 10 லட்சம் கொடுத்துல வெக்கமா இல்ல உனக்கு? அந்த கோபம் தான். இது என்னோட கோபம் இல்ல, மக்களோட கோபம். இப்ப நீ என்ன பண்றீங்க? இப்ப இவ்வளவு சொன்னேன், நான் கூப்பன் தாரேன், நீ பவுடர் வாங்கி பூசிக்கோ, பேனல் வாங்கி பூசிக்கோ சொன்னாங்கல்ல, அவங்க அமைச்சர் சொன்னாங்கல்ல. ஒரு லவர் கூட சினிமாக்கெல்லாம் சொன்னான்ல, பிக்காரி சொன்னான்ல. இப்ப நாம என்ன சொல்றோம்? அவ்வளவு எனக்கு வாயில வருது, எனக்கு நீ பொம்பளை பிள்ளையா இருக்க, அத்தாடி எனக்கு விஜய் ஆம்பளை படுமா? என்ன அவ்வளவு கோபம் வருது எனக்கு. இப்ப நான் படுற கோபம் ஏன் கோபமா? என் மக்கள் கோபம். இப்படி போலாம் நீ அறிவிக்கிறப்பா 8000 ரூபாய் டோக்கன், அந்த லூசு எங்களுக்கு வீடே இல்ல, பிரிச்சு தாரேன். என்னதான் குளிர் சாதனை பெட்டி. கோபம் வருதா இல்லையா? அப்படியே குத்தம் கோபம் வருதா இல்லையா? என்ன வீடு இல்லடா எனக்கு. சரி, அந்த பொட்டி வச்சு எங்க கரண்ட் சொல்றது? கரண்ட் பிள்ளை
உங்களால் கம்மியா வச்சிருக்காரு. எவ்வளவு கோவம் வருது எனக்கு. அப்ப இப்படிப்பட்ட நீ சொன்ன இந்த முதலமைச்சர் அறிக்கையிலையும் அவன் அறிக்கையிலையும் நான் வந்தா சாராயத்தை ஒழிப்பேன் சொல்லிருக்கானா ஒருத்தர் சொல்லிருக்காரு, அனந்த் சீமான். புரியுதா உங்களுக்கு? இதை மக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அதிமுக அறிக்கையும் பாருங்க, திமுக அறிக்கையும் பாருங்க. தற்கொலை அறிக்கை பார்க்க வேண்டாம், அவன் அறிக்கையே இல்லை, அவனை விட்டுருக்க. என்ன அவனுக்கு அந்த ஒரு அப்பாட்டகர் கிடையாது. இவன் 2 பேர் அறிக்கையும் பாருங்க. அதை பாருங்க, யாராவது இத்தனை 505 வரைக்கும் அறிக்கை கூட நீனு ஒரு இடத்துலயாவது என் மக்களை காப்பாற்ற நான் சாராயத்தை ஒழிப்பேன், டாஸ்மார்க் ஒழிப்பேன் சொல்லிருக்கனா? காட்ட முடியுமா? இல்ல. ஆகவே சொல்றேன், இந்த மண்ணில இந்த அப்புறப்பட்டல அவனை வேரோடும் அந்த மண்ணில் அது கொண்டு கொட்டி விட்டுறணும். அவ்வளவு ஆபத்தானவங்க இருபது திராவிட கட்சியில் சொல்றோம், வேற ஒண்ணும் இல்லை. ரொம்ப நன்றி சார். நம்ம நேயர்களுக்கு புரியுற மாதிரி ரொம்ப ஆதங்கத்தோட சொன்னீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம். நன்றிப்பா.